ஏன்னா பலாப்பழக்கொட்டை பொடி மாஸ் எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். காரப்புட்டு மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்கொட்டைகளை நல்லா கழுவி குக்கரில் மாற்றி 2 கப்பு தண்ணி 1 டீஸ்பூன் உப்பு போட்டு குக்கரை மூடி 4 விசில் போட்டு இறக்கிருங்க. 4 விசில் வந்து ஆவியெல்லாம் போன பிறகு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் 2 சுற்று விட்டுருங்க. நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டை இடித்து போட்டுருங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு எல்லாம் பச்சை வாசனை போன உடனே நம்ம உதிரியாக வச்சுருக்கோம் இல்லையா பலாக்கொட்டையை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படியே சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சம் இன்னும் ருசியாக இருக்கணுன்னாக்கி கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சுவையான பலாப்பழக்கொட்டை பொடி மாஸ் ரெடி.